ஸ்பெஷலான ஒரு vlog இது. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், மோஸ்ட்லி நாங்கள் இத்தனை வருஷமாக பெங்களூர் சிட்டியில் வந்து பிஜிலேயே ஸ்டே பண்ணிட்டு இருந்தோம். இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் ஒரு பெங்களூர் இவ்வளோ பெரிய சிட்டியில் ஒரு வீடு எடுத்து ஷிஃப்ட் ஆகிருக்கோம். மோஸ்ட்லி ஆல்மோஸ்ட் நாங்கள் ஷிஃப்ட் ஆகிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். அங்கேருந்து திங்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு வந்து ஷிஃப்ட் ஆகிட்டோம். அந்த விலாகெல்லாம் எடுக்க முடியல, கொஞ்சம் உடம்பு சரியில்லாத பிரச்சனைனால ஷாப்பிங் போனோம், அந்த விலாக் எடுக்க முடியல. ஸோ இன்றைக்கி என்ன விலாக் பார்க்க போகிறோம் அப்படின்னு சொன்னால், நம்ம வந்து எல்லாம் செட்டில் ஆனதுக்கப்புறம் இன்றைக்கி வந்து பால் காய்ச்சணும், அந்த விலாக் தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், மார்னிங்கே எழுந்தாச்சு, எழுந்து ரெடி ஆயிடுச்சு. கொஞ்சம் கீசர் புது கீசர்ன்றனால அது எப்படின்னு தெரியல. இல்லை கொஞ்ச நேரம் சுடு தண்ணி வருது, உடனே பச்சை தண்ணி வருது. ஒரு 2 to 3 ஜக்ஸ் வர மாதிரி வருது. அதுக்கப்புறம் உடனே அது இங்க வர தண்ணியெல்லாம் ஐஸ் கியூப்ஸ் மாதிரி வருது. குளிர்ல அப்படியே குளிச்சுட்டு வந்துச்சு, ரெடி ஆயிடுச்சு. இவர் வந்து இப்ப வந்து பால் வாங்க போறாரு இல்லம்மா. பால் வாங்கிட்டு அதுக்கப்புறம் நாங்க ஆயில் டப்பாலாம் மறந்துட்டோம், விளக்கெண்ணெல்லாம் மறந்துட்டோம். நேற்று என்னதான் வாங்கணும்னே தெரியல. 3 டைம் போனோம். விஷால் மார்ட்டுக்கு போனோம், டி மார்ட்டுக்கு போனோம், பக்கத்துல இருக்கிற சூப்பர் மார்க்கெட்டுக்கு போனோம், அப்புறம் வேற எங்கம்மா போனோம், அவ்வளோதான். கடைகளுக்கு போனோம். என்னென்ன வாங்கணுன்றதே தெரியவே இல்லை. முக்கியமாக விளக்கெண்ணெய், திரி, மேட்ச் பாக்ஸ் எல்லாம் விட்டு வந்துட்டோம். ஸோ இவர் அதெல்லாம் போய் வாங்கிட்டு வர போறாரு. வாங்கிட்டு வந்தோடனே சாமி போட்டோலாம் இது பண்ணிட்டு சாமி கும்பிடலாம். ஓகே, எவ்வளோ சீக்கிரம் இருந்தாலும் பூ பரவாயில்ல, நல்லா இருக்குது. வார்டில் கொஞ்சம் இழுத்து போடுமா, சரியா போடும். மூஞ்சியே தெரியல, தெரியாது. ஸ்டாண்ட் அவங்க செஞ்சு தரேன்னு சொல்லியிருக்காங்க. நாங்கள் ஆக்சுவலாக சொல்ல மறந்துட்டோம் ஃப்ரெண்ட்ஸ், அதனால உங்கள் ஸ்டாண்டே அவங்க வச்சு தரல. ஆக்சுவலாக செட்டப், அந்த பூஜை செட்டப் வாங்கலான்னு தான் ஒரு பிளானு. இப்போதைக்கு டைம் ஆயிடுச்சு. தீபம் இப்போதான் போய் வாங்கிட்டு வந்தேன். 3 டைம் ஷாப்பிங் போனோம். தீபம் எண்ணெய் திரியெல்லாம் வாங்கவே இல்லை. ஏம்மா? இல்லை, சின்ன விளக்கு தானே, அதனால சின்னதாக வாங்கிட்டு வந்தேன். விளக்கெல்லாம் வீட்லேயே மறந்து வச்சுட்டு வந்துட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். அதனால நேற்று போய் வாங்கிட்டு வந்தோம் டிமார்ட்டில். அது என்னம்மா? ஒட்டி வைக்கணும்லம்மா, கிளாஸில் உப்பு, பருப்பு, அரிசி. ஆங்கிலம் சம்பிரதாயங்கள். உப்பு, சர்க்கரை, பருப்பு தானம்மா? சர்க்கரை வைக்கிறது இல்லையா? இது மறுபடியும் எடுத்து யூஸ் பண்ணலாம்மா? சும்மா இன்னைக்கு மட்டும். அது கவர்ல இருந்து இன்னும் பிரிச்சிருக்க மாட்டோம். இப்பயே விளக்கு பற்ற வச்சு லைட்டோம். லைனாவேம்மா? லைனாவே. ஸ்டாண்ட் இல்லாதனால கீழே வச்சு சாமி கும்பிடுறோம். கீழே வச்சு சாமி கும்பிடலாமானே தெரியல. அதான் கும்பிடலாமா தெரியல. நம்மளுக்கு சொல்கிறதுக்கு தெரிஞ்சு யாரும் இல்லை. நமக்கு தெரிஞ்ச மாதிரி யாரும் வரல. நமக்கு தெரிஞ்ச மாதிரி ஒருத்தர் பார்த்தீங்கன்னா வாடகை வீட்டுக்கு போகும்போது கூட சாமி போட்டோ வெளியே இருந்து எடுத்துட்டு உள்ள வருவாங்க. சாமி எடுத்துட்டு உள்ள வருவாங்க. உனக்கு அவ்வளோ ஃபார்மாலிட்டிஸ் எல்லாம் வேணாம், இருக்கிறது கும்பிட்டா போதும். இல்லைம்மா, நான் சொல்கிறேன், ஒருத்தர் அந்த மாதிரிலாம் கூட செய்வாங்க. ரெண்டல் வீடாக இருந்தாலும் எந்த வீடாக இருந்தாலும் நம்ம அந்த மாதிரிலாம் பண்ணுறது இல்லை. இது எங்க இதோட முடியுது.
அது இல்லாமல் மோஸ்ட்லி இந்த பில்டிங்கில் நாம தான் ஃபஸ்ட்டு பால் காய்ச்சிருப்போம். ஏன்னா இதுக்கு முன்னாடி இருக்கவங்களும் முஸ்லீம்ஸு. அதாவது பில்டிங் ஓனர் அவங்களே முஸ்லீம்ஸ் தான். வெளியெல்லாம் காட்டுவா வாசலுக்கெல்லாம். வாசலுக்கு கிழக்கு பக்கம் எல்லாம் பண்ணுவாங்கல்ல. இப்போதானே ஃபர்ஸ்ட் டைம் நம்ம வீடு எடுத்து வர்றதே, அதனால நமக்கு எதுவுமே தெரியல. அப்படியே அந்த பக்கம் காட்டுங்க. கிழக்கு பக்கம் காட்டணுமா? சூரியனுக்கா? ஆமாம், சூரிய பகவானுக்கு. நீ தெரியாம எதை லூஸ் மாதிரி சொல்றியா? இல்லைம்மா, அப்படிலாம் காட்டுவாங்க, நம்மளுக்கு மட்டும் என்ன தெரியும்? அதெல்லாம் தெரிஞ்சுக்கணுமா? இன்னும் எங்க சின்ன பசங்கள வேமா அது அப்படி வேமா விட்டுருமா. இன்னும் கூட கொஞ்சம் பின்னாடி தள்ளி வேமா. அழிஞ்சிருமே அங்கே போக போக. அது நீ வேமா. ஊதுபத்தி ஸ்டாண்டு வாங்கணும் மறந்துட்டோம். வாங்கிக்கலாம். அந்த மணி எங்கம்மா? மணி எங்க வாங்கணும் மறந்துட்டோமே எல்லாம். எடுத்து வச்சிடலாமா? எடுக்கல அப்ப. எடுத்தோம் மறந்துட்டோமா, லாஸ்ட்ல எடுத்துக்கலாம்னு. மணிக்கு சாப்பிட போகலையா? கும்பிடணும். மணி சாப்பிட போகணும். கற்பூரம் அடையிற வரைக்கும் நாங்கள் கிழக்கு பக்கம் தான் வந்துச்சு. பொட்டே வைக்கல பாக்குறதுக்கு. அவ்வளோதானம்மா ஃபார்மாலிட்டிஸ். ஓகே, கிழக்கு பக்கம் தான் வந்துச்சு. பால் நல்லா காயட்டும். சர்க்கரை போட்டு கரையவே மாட்டேங்கம்மா. குலாஸ் சர்க்கரை வாங்கியிருக்கணும். மசாலானது நாட்டு சர்க்கரை வந்து கொஞ்சம் ஆற்றுமா, கொஞ்சம் நல்லா கரையணும். பால் காய வச்சு நம்ம குடிக்கணும். கொஞ்சம் கொஞ்சம் ஃபார்மாலிட்டிஸ். என்னங்க இது உங்களுக்கு சூடுமா பார்த்து போதுமா? பெரிய கிளாஸ் ஊற்றி கொடுக்குவா? போதும் போதும். என்னம்மா டேஸ்ட்டாக செஞ்சிருக்க பால்? இது இன்னைக்கே ஓவரா இல்லை. அவ்வளோதான். இன்னும் கொஞ்சம் திங்ஸ் எல்லாம் கொஞ்சம் வாங்க வேண்டியது இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். ஆக்சுவலாக நேற்றே பார்த்தீங்கன்னா 2-3 தடவை ஷாப்பிங் போனோம். ஒரே டயர்டு. நேற்று ஒரு 3 தடவை போனோம் ஷாப்பிங்கு. நேற்று ஃபுல்லாக டிமார்ட்டில் போய் சுற்றிட்டு வந்தோம். அப்புறமா நேற்று ஃபுல்லாக திங்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு வந்து ஷிஃப்ட் பண்ணோம். ஸோ ஒரே டயர்டு ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் இதெல்லாம் விளாக் எடுக்கலாம். ஷிஃப்ட் ஆகுறது, ஷாப்பிங் போகிறது, அதெல்லாம் விளாக் எடுக்கலாம்னு நினச்சிட்டு இருந்தோம். எனக்கும் உடம்பு சரியில்லை, அதனால விளாக் எடுக்க முடியல. ஸோ அதனால டைரெக்டாக நம்ம பால் காய்ச்சி விளாக எடுத்துடலான்னு சொல்லி எடுத்துகிட்ருக்குறோம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம எப்போ நம்ம ஹோம் டூர்லாம் போட போகிறோம்? கொஞ்சம் வீட்டில் இந்த திங்ஸ் எல்லாம் வாங்கி செட்டில் பண்ணதுக்கப்புறம் நிறைய திங்ஸ் வாங்க வேண்டியது இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா வீடு அப்படியே வெறுமையாக காலியாக இருக்குது, ஒன்றுமே இல்லை. அவங்களுக்கு ஏதோ குடோனை பார்த்த மாதிரி இருக்கும். ஹாலில் வந்து ஒரே இப்போ குட்டி சாமி ஃபோட்டோ ஒன்று வச்சுருக்கோம். கிச்சனில் இந்த கேஸு, கொஞ்சம் திங்ஸு, அப்புறம் உள்ள பெட்ரூமில் ஒன்றுமே இல்லை. ஸோ திங்ஸ் எல்லாம் வாங்கிட்டு எல்லாம் செட்டில் ஆனதுக்கப்புறம் ஹோம் டூர் போடுறோம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போதைக்கு பால் காய்ச்சி விளாக் மட்டும்தான் ஃப்ரெண்ட்ஸ். சாமியெல்லாம் கும்பிட்டாச்சு. டைமே போகாத மாதிரி இருக்குல்ல. 7:30 மணி தான் ஆகுது. அதனால தான் நான் சீக்கிரம் எழுறதே இல்லை. ஒரு மாதிரி டைம் பாஸ்க்கு எதுவும் இல்லாத மாதிரி இருக்குது. சாமி கும்பிட்டோம், பால் குடித்தோம், சும்மா உட்காந்துக்கிட்டோம். என்ன பண்ணுறதுன்னு தெரில. அப்புறம் முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா, நான் இன்றைக்கி ஆஃபீஸ் போகணும். கிளைண்ட்ஸ் எல்லாம் வந்திருக்காங்க. ஸோ கம்பல்சரி ஆஃபீஸ் போய் ஆகணும். ஃபர்ஸ்ட் டைம் வந்து இந்த பிளேஸ் உடுப்பி கார்டன். ஆமாம், இப்போ நாங்கள் இருக்கிற ஏரியா வந்து உடுப்பி கார்டன் சிக்னல்.
ஸோ இங்கேருந்து ஃபர்ஸ்ட் டைம் ப்ரூக்ஃபீல்ட் போக போகிறேன். எவ்வளோ நேரம் ஆகுதுன்னு தெரியல, அதுதான் கடுப்பு. எனக்கு தூரம், இவருக்கு பக்கம் இல்லைம்மா? ஆமாம், இவருக்கு ரொம்ப வாக்கபிள் டிஸ்டன்ஸ் தான். வாக்கபிள் டிஸ்டன்ஸ் இவர் பைக்கில் போவார். எத்தனை கிலோமீட்டர் எனக்கு? உனக்கு வரும் 14 கிலோமீட்டர். 14 கிலோமீட்டர் பஸ்ஸில் போகணும் ஃப்ரெண்ட்ஸ். பஸ்ஸில் போகிறது பிரச்சனை இல்லை, அது டிராஃபிக்கில் போகிறது தான் செம காண்டாகும். இல்லைம்மா, காலை டைமில் நீ எக்ஸ்பெக்ட் பண்ணுற அளவுக்குலாம் டிராஃபிக் இருக்காதுமா. நீ கிளம்புற டைமுக்கு ஈவினிங் டிராஃபிக் இருக்கும். ஈவினிங் என்ன வேலை, பொறுமையாக 8 மணி 9 மணிக்கு கூட ஒன்றும் பிரச்சனை இல்லை. சமைக்கிறது இல்லை, சாப்பிட்றது இல்லையா? அப்புறம் சில்லிகள் பிரேக்ஃபாஸ்ட் எதுவும் செய்யலை ஃப்ரெண்ட்ஸ். போகிற வரல இட்லி சாப்பிட்டு கிளம்ப வேண்டியது. ஆஃபீஸ் போனோம், கொஞ்சம் ஹேர் ஸ்டைல்லாம் மாற்றிட்டு போக வேண்டியதான் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த விலாகை வந்து இதோட கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த விலாக் உங்களுக்கும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட்டு வந்து கண்டிப்பாக ஹோம் டூர் போடுறோம். இந்த விலாக் இதோட முடிச்சுக்கலாம். நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான விலாகில் பார்க்கலாம். பை.